Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 12th chapter ratio and proportion பார்க்க போறோம். இதுக்கு before வந்து 12.1 exercise நம்ம முடிச்சிருக்கோம் and now 12.2 நம்ம பார்க்க போறோம். Exercise number 12.2 first sum. Determine if the following are in proportion. ஸோ இங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொபோர்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் பிஃபோர் தட் நான் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ரேஷியோ அப்படின்னா டூ நம்பர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்றதுக்கு வி யூஸ் அ டேர்ம் ரேஷியோ, அதாவது 1:1. அண்ட் அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷியோ நம்ம கம்பேர் பண்றதுக்கு வி யூஸ் அ டேர்ம் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 4 dots. சோ நீங்க இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொபோர்ஷன்னா ரெண்டு ரேஷியோ ஈக்குவலா இருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ சம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிக்கோங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 15/45 அண்ட் இந்த நம்பர் வந்து 40/120. இப்ப நம்ம இது சிம்பிள் டேர்ம்ல கொண்டுட்டு வரணும். 15 ones are 15, 15 threes are 45. இந்த 0 cancel பண்ணிக்கோங்க. and 4 ones are 4, 4 threes are 12. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கு, இங்கே 1/3 இருக்கு ஆன்சர். 15:45 proportion to 40:120 அப்படி நீங்க எழுதணும். ஸோ இது நம்ம ரெண்டுமே ப்ரொபோர்ஷனா இருக்கிறதுனால நம்ம இதுக்கு எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொபோர்ஷனா இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ we can write the answer yes. இப்போ பி சம் 33/121, 9/96. 11 threes are 33, 11 11s are 121. இது 3 டேபிள்ஸ்ல பண்ணலாம். 3 3s are 9, again 3 3s are 9, 3 2s are 6. ஸோ இங்க 3 இருக்கு, இங்க 32 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து வேற வேற டேபிள்ஸ்ல தான் போகும். சேம் டேபிள்ஸ்ல நமக்கு 3/32 வராது. ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரொபோர்ஷன். எப்படி எழுதணும்னா 33:121, நாட் ப்ரொபோர்ஷன் டு 9:96. ஸோ இதுக்கு ஆன்சர் நோ. சி சம் 24/28, 36/48. இப்ப நம்ம சிம்பிள் ஃபார்ம்ல கொண்டுட்டு வரலாம். 24 நமக்கு 4 டேபிள்ஸ்ல போகும். 4 6s are 24, 4 7s are 28. அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேபிள்ஸ்ல 4 9s are 36, 4 1s are 4, 4 2s are 8. அண்ட் இது சிம்பிள் ஃபார்ம்ல கொண்டுட்டு வரலாம்னா 3 3s are 9, 3 4s are 12. அண்ட் இங்க பாருங்க 6/7 இருக்கு. அண்ட் இங்க ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகல. ஸோ தட் மீன்ஸ் 24:28 not proportion to 36:48. அப்போ சி வந்து நோ. டி சம் 32/48, 70/210. இப்ப நம்ம இது 4th டேபிள்ஸ்ல சால்வ் பண்ணலாம். 4 8s are 32, 4 1s are 4, 4 2s are 8. Again 4 tables, 4 2s are 8, 4 3s are 12. So இதுக்கான சிம்பிள் ஃபார்ம் வந்து 2/3. அண்ட் இங்க பாருங்க 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 3s are 21. ஸோ இதுக்கான சிம்பிள் ஃபார்ம் 1/3. ஸோ ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகல. ஸோ நாட் ப்ரொபோர்ஷன். ஆன்சர் நோ. ஸோ நீங்க எப்படி எழுதலாம்னா 32:48 not proportion to 70:210. E sum 4/6, 8/12. இப்போ 2 tips சால்வ் பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6.
இது 4 tablesல 4 2s are 8, 4 3s are 12. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்ம்ல இந்த பக்கம் 2/3 and இங்கேயும் 2/3 இருக்கு. எப்படி எழுதலாம்னா 4:6 proportion to 8:12. So proportion symbol நீங்க ஈக்குவலும் போடலாம், இல்லைன்னா இந்த 4 dotsம் போடலாம் நீங்க. So this is in proportion. First sumல last F1. இது first இங்க எழுதிக்கலாம். 33/44, 75/100. இது simple formல 11 tables solve பண்ணலாம். 11 3s are 33, 11 4s are 44, and இது 25 tables பண்ணலாம். இதுக்கும் 3/4 இருக்கு and இதுக்கும் 3/4 இருக்கு. So 33 is to 44. Proportion to 75 is to 100. So, இதுக்கு answer S. Second sum. Write true or false against each of the following statements. இப்ப நம்ம இங்க first sum பண்ணோம் இல்லையா, proportion இல்லையா கேட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்க first proportion இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு proportion இருந்தா true போட போறோம் and proportion இல்லைன்னா false நம்ம எழுத போறோம். Same method தான். 2ல A sum 16:24 proportion to 20:30. இப்போ நம்ம இது first proportion இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 16/24 and 20/30. So 16 நம்ம 4 tablesலயே போட்டுக்கலாம். இல்லைன்னா we can do it at 8 tables. 8 2s are 16. 8 3s are 24. And நீங்க பாருங்க 2 இந்த 2 0 cancel பண்ணிக்கலாம். So remaining 2/3. So ரெண்டு சைடுமே நமக்கு 2/3 தான் இருக்கு. That means இந்த statement கொடுத்திருக்கிறது வந்து true. இப்போ B sum 21/6, 35/10. Simple form கொண்டுட்டு வரலாம். இது வந்து 3 tables solve பண்ணலாம். 3 2s are 6, 3 7s are 21. And இது வந்து 5 tables. 5 2s are 10. Sorry. 5 2s are 10. 5 7s are 35. So இங்கேயும் 7/2 தான் இருக்கு. And இங்கேயும் 7/2 தான் இருக்கு. So both the numbers are in proportion. So இந்த statement B statement வந்து true. இப்போ C sum 12/18, 28/12. So இது ரெண்டுமே வந்து நம்ம 3 tablesல solve பண்ணிக்கலாம், இல்லைன்னா 6 tablesல பண்ணிக்கலாம். 6 2s are 12, 6 3s are 18. And இது பாருங்க 4 tablesல பண்ணிக்கலாம். 4 7s are 28, 4 3s are 2/3 and 7/3 இருக்கு. ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகல. So this is not in proportion. அப்போ இந்த statement கொடுத்திருக்கிறது false. இப்போ D sum 8/9, 24/27. So 8/9 பாத்தீங்கன்னா நமக்கு simple formல தான் இருக்கு. Further நம்ம reduce பண்ண முடியாது. And இது பாருங்க 24 27 பாத்தீங்கன்னா நமக்கு 3 tablesல போகும். 3 8s are 24, 3 9s are 27. So 8/9. So இங்கேயும் 8/9 இருக்கு. So ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. So D வந்து true. E sum இது பாத்தீங்கன்னா டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. 5.2/3.9, 3/4. இப்போ இது மாதிரி டெசிமல் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த டெசிமல் வந்து ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை டிஜிட் தள்ளி டெசிமல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி we can make it. இங்க 1 digit தள்ளி டெசிமல் இருக்கு, அப்போ into 10 மாத்திக்கலாம். அண்ட் இது வந்து 1 நம்பர் தள்ளி டெசிமல் இருக்கு, அப்போ into 10. So இங்கேயும் into 10, இங்கேயும் into 10 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we get the whole number 52/39 and இங்க as usual 3/4.
இப்போ 52ம் 13 பார்த்தீங்கன்னா சேம் டேபிள்ஸ்ல வராது. அண்ட் இது வந்து நம்ம சிம்பிள் ஃபார்ம்ல கொண்டு வர முடியாது. அண்ட் இது வந்து 3/4. ஸோ ரெண்டுமே வந்து நாட் ப்ரொபோர்ஷன். அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஸ்டெப் நான் சொல்லி தரேன் நீங்க ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஈஸியான ஸ்டெப். இதுவும் நீங்க இந்த மாதிரி டெசிமல் வந்தா சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம், அதாவது இந்த லாஸ்ட் நம்பர் டு லாஸ்ட் நம்பர் அண்ட் மிடில் டேர்ம், இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா 5.2 into 4, 3.9 into 3. ஸோ இந்த மெத்தட் நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ 5.2 into 4 என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். 4 2s are 8. 4 5s are 20. So 20.8. இங்க பாருங்க 3.9 into 3. 3 9s are 27. 2 decimal வச்சுக்கோங்க. 3 3s are 9 plus so 11.7. so ரெண்டுமே வேற வேற நம்பர் தான் இருக்கு. so not proportion. so இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து false. E sum. F sum 0.9 0.36. இங்கேயும் வந்து டெசிமல் வேல்யூ இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் மிடில் டேர்ம் நடுவில் இருக்க ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுவும் மல்டிப்ளை அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து மல்டிப்ளை. ஸோ 0.9 into 4 அண்ட் இந்த பக்கம் 0.36 into 10. என்ன ஆன்சர் வருது பார்ப்போம். 4 9s are 36. ஒரு நம்பர் 30 டெசிமல் இருக்கு. ஸோ 3.6 இங்க பார்க்கலாம். 36 0 அண்ட் ஒரு நம்பர் 30. ஸோ இங்க என்ன இருக்கு 3.6, இங்க 3.6 இருக்கு. அதுக்கப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் 0 வந்தா அது வந்து வேல்யூ இருக்காது. ஸோ மெயின் என்ன இருக்குன்னா 3.6 3.6 which is equivalent. So this or third sum or the following statements are true. So இங்க வந்து 40%, 200% and ₹15 and ₹75. So இங்க எங்களை பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ இங்க பர்சன்னா இங்க பர்சன், ஏன்னா ரெண்டு சேம் யூனிட் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும், ரேஷியோ கம்பேர் பண்ண முடியும். அண்ட் யூனிட் சப்போஸ் மாறி இருந்ததுன்னா நம்ம வந்து மாத்தணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கு. இங்கேயும் இங்க அண்ட் இங்க கேஜி இருக்கு, இங்க கேஜி இருக்கு, இங்க ருபீஸ் இங்க ருபீஸ் இருக்கு, மினிட்ஸ் இருக்கு, செகண்ட் இருக்கு. ஸோ யூனிட் எல்லாமே வந்து சேமா இருக்கு. இப்போ நம்ம ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிடலாம். 40/200, 15/75. இதை சால்வ் பண்ணலாம். 0 0 கேன்சல், 4 1s are 4, 4 5s are 20. So 1/5 இதுக்கான ஆன்சர். 15 1s are 15, 15 5s are 75. So இதுக்கும் 1/5. So ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. That means first statement is true. B sum 7.5. இங்க வந்து டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அண்ட் மிடில் ரெண்டுமே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு இது அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணணும். 7.5 into 10, 15 into 5. இதுக்கு என்ன ஆன்சர் 750. இந்த டெசிமல் வந்து ஒரு நம்பர் தள்ளி இருக்கு. ஸோ இங்க நம்ம டெசிமல் வச்சுக்கிறோம். இங்க பாருங்க 15 5s are 75. ஸோ இது டெசிமல் வேல்யூ இல்லைனாலும் இது தேவையில்லை. ஸோ 75 75 both are equal. ஸோ B ஓட ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். இப்போ C sum 99 kg, 45 kg, 44 is to ₹20. So 99/45, 44/20. இப்போ இது சால்வ் பண்ணலாம். And 3 tablesல 3 3s are 9, again 3 3s are 9, 3 1s are 3, 3 5s are 15. And இதையும் further number 3 tables, 3 11s are 33, 3 5s are 15. So இதுக்கு
11/5 answer. So இது நம்ம வந்து 4 tablesல பண்ணலாம். 4 11s are 44, 4 5s are 20. So இதுக்கும் answer 11/5. So both are equal. அப்போ C ஓட statement correct, true. And இது பாருங்க D sum 32/64, 6/12. So இது solve பண்ணலாம்னா 6 1s are 6, 6 2s are 12. And இது 8 tables பண்ணலாம். 8 4s are 32, 8 8s are 64. Again 4 1s are 4, 4 2s are 8. So இங்கே 1/2 and இங்கே 1/2. அப்போ D ஓட ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், ட்ரூ. இப்போ E sum 45/60, 12/15. இது சிம்பிள் ஃபார்ம்ல கொண்டுட்டு வரலாம். 5 tablesல 5 9s are 45, 5 12s are 60. Again 3 3s are 9, 3 4s are 12. So 3/4 இதோட simple form. And இது பாருங்க 3 4s are 12, 3 5s are 15. So இது வந்து 4/5. So ரெண்டுமே match ஆகல. So not proportion each. So not in proportion. So இதுக்கு என்னன்னா false. இப்போ 12.2 ஓட last is fourth sum. Determine if the following ratios form a proportion. Also write the middle terms and extreme terms where the ratios form a proportion. சேம் தான், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே வந்து ப்ரொபோர்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் பிளஸ் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அது கரெக்டா இருந்ததுன்னா ட்ரூன்னு போடணும், இல்லைன்னா நீங்க ஃபால்ஸ்னு எழுதணும். பட் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டிருக்காங்க, மிடில் டேர்ம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர்ல இப்போ இந்த வேல்யூல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ், அதாவது இது இந்த கடைசி, இது வந்து இந்த கடைசி. எக்ஸ்ட்ரீம்னா கடைசி. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ஆகும். அண்ட் மிடில் இருக்கிறது மிடில் டேர்ம்ஸ். அது என்னன்றதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்ல ஏ சம் இங்க பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் 1 மீட்டர் ₹40 ₹60. இது யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா சேம் யூனிட்ஸ் தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க சென்டிமீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் இருக்கு. நம்ம ரேஷியோஸ் எப்பவுமே வந்து சேம் அமௌண்ட் இருந்தா மட்டும்தான், அதாவது சேம் யூனிட்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம ரேஷியோஸ் கம்பேர் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஐதர் இத வந்து மீட்டரா மாத்தலாம், இல்லைன்னா இத வந்து சென்டிமீட்டரா மாத்தலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா திஸ் 1 மீட்டர் நம்ம சென்டிமீட்டரா மாத்தலாம். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 25/100 இங்கே 40/160. So 25 ones are 25, 25 4s are 100. இங்க 0 0 cancel. 4 ones are 4, 4 4s are 16. So ரெண்டுமே 1/4 and இங்க 1/4. So equal இருக்கு. இப்போ என்ன கேக்குறா, the given number statementல given ratios are in proportion and extreme term பாத்தீங்கன்னா first and last are extreme terms 25 centimeter and 160 rupees. Middle terms வந்து 1 meter and ₹40. இப்போ B sum 39 liters 65 liters. இங்க ரெண்டுமே லிட்டர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பாட்டில்ஸ் இருக்கு, சேம் யூனிட்டா இருக்கு. 6/10. 2 3s are 6, 2 5s are 10. 3/5. 13 3s are 39. 13 5s are 65. So 3/5 equal to 3/5. So the given ratios are in proportion. Statement எழுதுங்க. And extreme and middle term. So first and last வந்து extreme term. And ரெண்டுமே மிடில் இருக்கிறது மிடில் டேர்ம்ஸ். 65 liters and 6 bottles. இப்போ ஃபோர்த்ல சி சம் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இங்க கேஜி இருக்கு, இங்க கிராம் இருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, டேரக்டா நம்ம ஆன்சர் போடலாம். 2/80
25 by 65. 625. So 2 பார்த்தீங்கன்னா இங்க ஆப்போசிட் 2 டேபிள்ஸ் தான் போகும். 2 ones are 2 and 2 fours are 80. So 1 by 40. 25 into 25 625. So இங்க வந்து 1 by 40 and இங்க 1 by 25 which is not in proportion. So the given statement, the given ratios are not in proportion. Extreme terms 2 kg 625 gram, 80 kg 25 gram. Fourth la D sum 200 ml 2.5 liters. Rupees 4, rupees 50. இங்க இது ரெண்டும் சேமா இருக்கு. and இங்க பாத்தீங்கன்னா ml ல இருக்கு, இங்க லிட்டர்ஸ்ல இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா லிட்டர்ஸ் வந்து நம்ம ml கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So 1 liter is equal to 1000 ml and 2.5 liters into 1000. 1 number the decimal இருக்கு and நீங்க decimal வச்சுக்கோங்க. That is 2500 ml. ml போட்டுக்கோங்க 2500 ml. இப்போ 200 ml by 2500 ml and 4 by 50. First இதை solve பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 25s are 50. 2 by 25 and 0 0 cancel. Again 2 and 25. So in the whole number அப்படியே இருக்கு. So 2 by 25, 2 by 25. That means this is in proportion. So the statement எழுதிக்கோங்க. The given ratios are in proportion. And extreme terms, first and last number 200 ml and rupees 50. Middle terms 2.5 liters and rupees 4. இப்போ நம்ம 12th சாப்டர்ல 12.2 எக்ஸஸ் ஃபுல்லா பண்ணிட்டோம். அண்ட் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.